சரி, நான் ஊமனை போல இருக்கிறேன், ஒத்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த குருட்டு விலகுமா? நானும் உண்மையில் காணும் தன்மை பெறுவேனா? நானும் இறைவனை உணர்வேனா? என்று நமக்கு என்ன தோணுதுல்ல? இதே தான் உமாபதி சிவமும் நினைக்கிறார். நம்மள பார்த்து நமக்காக அவர் மிகவும் இரக்கப்படுகிறார். ஐயோ! பாவம் இந்த உயிர்கள். இன்னமும் இந்த இருட்டுல கிடக்குதே! இன்னமும் இந்த உலகம் தான், உடல் தான் அப்படின்னு அலையுதே! உண்மையான ஒளிய தெரிஞ்சுக்காம இவங்கலாம் இப்படி கிடக்குறாங்களே! இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஏதாவது நல்லது நடக்குதா? கஷ்டம் தானே! இந்த உயிர்கள் என்றென்றும் துன்பப்பட்டு கொண்டு கிடக்கின்றன. ஆனா இந்த துன்பத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் கூட இல்லாம, அந்த பேரின்பத்துல திளைக்க முடியுங்கிற அந்த உணர்வு கூட இல்லாம கிடக்குதே! இந்த உயிர்கள் எல்லாம் என்னைக்கு இந்த துன்பத்திலிருந்து விலகி, இந்த பேரின்பமான திருவருளை தெரியப் போகிறது என்று நம் மீது உமாபதி சிவம் இரக்கப்படுகிறார். அதுவே இந்த நிறைவு பாடல் 2வது அதிகாரத்திலே 20வது குறட்பாவை பார்த்து விடலாம். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்று இல்லா இடர் என்பது இந்த குறட்பா. இந்த குறட்பா என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் அத மாத்தி படிங்களேன். கொண்டு கூட்டுங்கிற முறையில கீழ எழுதியிருக்கோம் பாருங்களேன். அன்றளவும் அன்றளவும் அளவு ஒன்று இல்லா இடராற்றும் உயிர் அருள் தெரிவது என்று அந்தோ அந்தோன்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றோம்ல அதான் அந்தோ உமாபதி சிவம் நம்மை பார்த்து இரக்கப்படுகிறார். அந்தோ ஐயோ பாவம் அன்றளவும் அன்று முதல் இன்று வரை இந்த உயிர்களுக்கு என்னதான் கிடைச்சது? அளவு ஒன்று இல்லா இடராற்றுகின்றன. இந்த உயிர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு அளவுக்கு உட்படாத துன்பத்துல தானே கிடக்குதுங்க இந்த உயிர்கள். என்னையிலேருந்து அன்னையிலேருந்துன்னா இந்த அனாதி கேவலத்திலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் துன்பம் 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 தான். இப்படி அளவில்லாத துன்பத்துல இந்த உயிர்கள் கிடக்கின்றனவே. உயிர்கள் இப்படி அளவில்லாத துன்பத்தை அதுங்களே விளைவித்துக் கொள்கின்றனவே. இந்த உயிர்கள் என்னைக்குத்தான் இன்பமாய் இருக்கக்கூடிய பேரின்பமாய் இருக்கக்கூடிய திருவருளை தெரிந்து கொள்ளப் போகின்றன. ஐயோ பாவம் என்று இரக்கப்படுகிறார் உமாபதி சிவம். அன்றளவும் அளவு ஒன்று இல்லா இடர் ஆற்றும் உயிர் அருள் தெரிவது என்று அந்தோ என்று இரக்கப்படுகிற பாடல் 20வது குறட்பா. இது என்ன சொல்லுது? அனாதி காலம் தொட்டு இன்று வரையிலும் அளவற்ற துன்பங்களையே தாங்கி நுகர்ந்து வருகிற இந்த உயிர்கள் மிக மிக இரக்கத்திற்கு உரியவை. இவைகளெல்லாம் இறைவனது ஞானமாகிய திருவருள் ஒளியை பெற்று இந்த துன்பத்தில் இருந்து நீங்கி பேரானந்தத்தில் திளைக்கப் போகிற நாள் என் நாளோ தெரியலையே என்று ரொம்ப ஏங்குகிறார் உமாவதி சிவம். உண்மையிலேயே எப்பதாங்க இது நடக்கும்? எப்ப நடக்கும்னா மலம் நீங்கினால் நடக்கும். சரி மல நீக்கம் எப்ப நடக்கும்? மல நீக்கம் எப்ப நடக்கும்? முதல்ல நம்ம மலத்துல இருக்கிறோம்னு உணர்ந்தாதான் நடக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைக்கு சோறு சாப்பிடுது. சோறு எப்படி சாப்பிடும்னு உங்களுக்கே தெரியும். அந்த சின்ன குழந்தை அத கைய வச்சு, பெசஞ்சு மேலயும், கீழயும் அத கொட்டி, அப்பி இப்படிலாம் பூசி, கீசி, இழிச்சு எப்படி எப்படியோ சாப்பிடும். அத நாமளும் உட்கார்ந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படி தள்ளி போனோங்க. அதுக்குள்ள குழந்தை என்ன ஆயிடுச்சு, மலம் கழித்தது. அந்த மலத்திலயும் கைய வச்சு பெசஞ்சு மேலயும், கீழயும் அப்பி அப்போ ஏன் குழந்தை அப்படி பண்ணுது? குழந்தைக்கு இது மலம்னு தெரியல. அது அந்த சோறு, அந்த சாதத்தையும், மலத்தையும் ஒண்ணாவே பாக்குது. அதுக்கு வித்தியாசமே தெரியல. அதனால அது மலத்தையும் அது மாரியே கைய வச்சு பெசஞ்சு மேலயும் கீழயும் அப்பி இல்ல? அது மாரி தான் இப்ப நாமும் இருக்கிறோம். இது மலம்னு உணர்ந்தா தானங்க மலத்திலேருந்து நான் வெளியில வரணும், மலத்தை சுத்தம் படுத்தணுங்கிற எண்ணம் வரும். எனக்கு தான் நான் மலத்துல கிடக்கிறேங்கிற எண்ணமே இல்லையே. வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உலகத்துல வாழ்க்கை எனக்கு கஷ்டமா இருக்குன்னு என்னைக்காவது நான் ஃபீல் பண்ணியிருக்கேனா? வாழ்க்கை எனக்கு துன்பம் தான்னு உணர்ந்தா நான் இன்பத்தை தேடுவேன். நான் தான் இன்னும் வாழ்க்கைய துன்பம்னே உணரலையே. உணரலையே. ஏன் உணரல? ஏன் உணரலன்னா, அதுக்கு வகுப்புல பலமுறை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம்.
ஒரு வழிப்போக்கர் வராரு. ஒரு அட்ரஸ காமிச்சு வழி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு நண்பன் என்ன சொல்றான், "ஐயா அப்படியே நேரா 1 கிலோமீட்டர் போங்க. அப்புறம் லெஃப்ட் எடுத்து 1 கிலோமீட்டர் போங்க. அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 1 கிலோமீட்டர் வாங்க. நீங்க தேடுற அட்ரஸ் இருக்குன்னு" சொல்றான். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு, "ஏன்டா பெரியவர அலைய விடுற? 1 கிலோமீட்டர் போய் அப்புறம் லெஃப்ட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்தா 3 கிலோமீட்டர் போகணும். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கிரவுண்ட்ல குறுக்க போங்க. ஒரே கிலோமீட்டர்ல நீங்க அந்த அட்ரஸ்க்கு போயிரலாம். பெரியவரா இருக்காருடா, கஷ்டப்படுத்தாதடா, அவரு கிரவுண்ட்ல குறுக்க போட்டும்டான்னு வழி சொல்லி அனுப்பிடுறான். இந்த பெரியவரும் என்ன பண்றாரு, கிரவுண்ட்ல குறுக்க பூந்து அந்த அட்ரஸ நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுவோ ஒரு நண்பகல் வேளை. அது எப்போ கோடை காலம், உச்சி வெயிலு, மண்டைய பிளக்குது. அந்த மாரியான ஒரு தருணம். இவரு வேக வேகமா போறாரு. பாதி கிரவுண்ட் கூட அவரால முடியல. அவரால தாங்க முடியல. வெயிலு வேர்த்து கொட்டுது. களைப்படைஞ்சு போயிட்டாரு. அவரால அதுக்கு மேல பண்ணல. கண்ணு எரியுது. அதனால அவரு அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறாரு. தூரக்க பார்த்தா ஒரு மரம். ஆஹா! அப்படின்ட்டு என்ன பண்றாரு, கிடு கிடு கிடுன்னு நேரா அங்க மரத்துல போயி நிக்கிறாரு. அப்படியே அந்த காத்து, அந்த ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு காத்து. அந்த காத்த அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு, லைட்டா அந்த பட்டன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, அப்படியே அந்த மகிழ்ச்சியில திளைச்சு நிக்கிறாரு. அப்பா! ஆஹா! ஐயோ! எப்படி இருக்கு? அப்படின்னு அவரு அவரு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு காட்சி. இப்போ அவர்கிட்ட யாராவது சொன்னாங்களா? "ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கங்க ஐயா. அ பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே முத்து முத்தா வேர்வை அங்கங்க நிக்குது பாருங்களேன். ஐயா நீங்க களைச்சு போயிட்டீங்க. உங்களால நடக்க முடியலங்கய்யா. உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு யாராவது அந்த பெரியவர்ட்ட எடுத்து சொல்றாங்களா? அவரு பெரியவர் யார்ட்டயா கேட்டாரா? நான் இப்படி இருக்கிறேனே, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு குடுங்கன்னு அவரு யார்ட்டயா போய் கேட்டாரா? அவருக்கு தெரிஞ்சது நான் துன்பத்துல இருக்கேன்னு. துன்பத்திலேருந்து இப்போ விடுபடணும், இன்பம் வேணும். பார்க்குறாரு, மரம் தெரியுது, தானா போறாரு. அதுபோல இந்த வாழ்க்கை இன்பம் இல்லை, இது துன்பம்னு நான் உணர்ந்தேன்னா, இன்பமா இருக்கக்கூடிய பெருமானை நான் நானாகவே நாடுவேன். நானா கோயிலுக்கு போக ஆரம்பிப்பேன். நானே 4 பேர்ட்ட போய் கேட்பேன். நானா இது மாரியான வகுப்புல கலந்துப்பேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதான உண்மையான வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இன்பத்தை நுகர்வேன். இது இயல்பா நடக்கிறது தானே! ஆனா, அங்க அதே கிரவுண்ட்ல இன்னொரு பக்கத்துல பாருங்களேன். அங்க கொஞ்சம் பேரு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா ஒரு இளைஞன் வந்து அப்படி ஒரு ரன் அடிக்கிறான். அது ரொம்ப தூரம் போல. அதுல ஆக்சுவலா ஒரு ரன் இல்ல. ஆனாலும் அவன் அந்த பக்கம் இருக்கிறவன் வா, வா, வான்னு கூப்பிட்டுட்டான். அலறி அடிச்சுட்டு போயி ஏன்னா அவன் பேட்ட வைக்கலன்னா அவுட் ஆயிடுவான். ரன் அவுட் ஆயிடுவான். அதுல போய் அப்படியே க அந்த தரைய அப்படியே கிழிச்சுக்கிட்டு கொண்டு போய் உழறான் பாருங்க. விழுந்ததுல இங்கெல்லாம் அப்படியே சிராய்ப்பு. ஆனா அவன் அத கேர் பண்ணானா? ஒரு ரன் எடுத்துட்டேன்னா, ஒரு ரன் எடுத்துட்டேன், எடுத்துட்டேன், எடுத்துட்டேன்னு அப்படியே கத்துறான். இன்னொருத்தன் ஒரு பாலு செம ஃபாஸ்ட். இவனும் ரொம்ப தூரத்துல இருக்கான். வுட்டா அது 4 போயிடும். அடி வெரட்டிட்டு போய் அந்த கடைசி நேரத்துல அந்த பால தடுத்து நிறுத்துனான் பாருங்க. அப்போ இங்கெல்லாம் அடி. ஏன்னா அப்படி ஒரு ஜம்ப் பண்ணான் பாருங்க. பெரிய அடி. ஆனா அத பத்தி அவன் கவலையே படல. நான் தடுத்துட்டேன். 2 ரன்ஸ் தான் எடுத்தான். 2 ரன்ஸ் நாங்க சேவ் பண்ணிட்டேன். இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போலாம். இப்போ இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்ற உணர்வே இல்லை. மாறாக அவர்கள் இன்பத்தில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லைங்க நினைக்கலங்கய்யா. நிஜமாவே தே ஆர் என்ஜாயிங்கையா. அதாங்கய்யா உண்மை. தே ஆர் என்ஜாயிங் த ஹாப்பினஸ். நீங்க ஏன் வலுக்கட்டாயமா அவங்க துன்பத்துல இருக்கிறதா சும்மா கதை விடுறீங்க? தே ஆர் ரியலி வெரி ஹாப்பி. தே ஆர் ரியலி என்ஜாயிங் த மேட்ச். இதுல நீங்க ஒண்ணும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. இல்ல. இது அவர்கள் உண்மையில் அது இன்பமாக இருந்தால், மாலை நேரத்துல அவங்கவங்க வீட்டுக்கு போறாங்கல்ல, என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. என்ன நடக்குது? ஒருத்தர் ஒரு பையன். போய் அப்பதான் அம்மாட்ட காமிக்கிறான். "அம்மா இங்க பாருங்கம்மா, அப்படியே சிராய்ச்சு போச்சும்மா. அப்படியே எரியுதும்மான்றான்." அப்பதான் அம்மா வந்து ஏதாவது எண்ணெய் தடவு, அது தடவுன்னு ஏதோ அவங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. இன்னொரு பையன் போறான். "அம்மா எனக்கு நீர் கடுப்பும்மா. எனக்கு அ யூரின் பாஸ் பண்ண முடியல. சிறுநீர் கழிச்சா எரியுதும்மா. தாங்க முடியலம்மான்றான்." அதுக்கு அந்த அம்மா வந்து அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. இல்ல சுண்ணாம்பு எடுத்து கால் விரல்ல தடவிக்கோ, அத பண்ணிக்கோ, இத பண்ணிக்கோ, ஏதோ ட்ரீட்மெண்ட் நெறைய தண்ணி குடி. இன்னொருத்தன், "அம்மா தல வலி பின்னுதும்மா." சொன்னா எங்கடா கேட்கிற? வெயில்ல போய் அலையாதன்னா கேட்கிறியாடா? அப்புறம் தல வலிக்காம என்னடா பண்ணும்? அப்படின்னு அப்ப அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. இன்னொருத்தன் நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் படிக்கலான்னு எடுத்து வச்சான். 10 நிமிஷத்துல சொக்கறான். "அம்மா ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கிட்டு வந்துடுறேன்மான்றான்."
எல்லாமே துன்பம், எல்லாமே துன்பம். ஆனால் அவர்கள் அதை உணராமல் இன்பம் என்று நினைத்து ஏமாந்தார்கள். அந்த நிலையில்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். சோன்பப்டி இன்பம், கிரிக்கெட் இன்பம், சினிமா இன்பம், சீரியல் இன்பம், புது புது ஆடைகள் இன்பம், நகைகள் இன்பம், பெரிய பெரிய ஆப்பிள் போன், இந்த டேபு, லேப்டாப் போன்ற புது புது கேட்ஜெட்ஸ், இது எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச், எல்லாமே இன்பம். யோசித்து பாருங்கள், இவைகள் எல்லாம் உண்மையில் இன்பம் தானா? துன்பம் கலவாத இன்பமா? இடையறாத இன்பமா? யோசித்து பாருங்கள். நீங்க ஆப்பிள் போன் வாங்கி 1 இயர்ல அது அப்சொல்யூட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வெர்ஷன் வந்துடும். அப்புறம் இந்த போனை யாருமே கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார்கள். எங்க போச்சு அந்த ஆப்பிளோட அந்த போன் வாங்கின அந்த மகிழ்ச்சி? ப்ராபப்ளி ஃபியூ டேஸ், மேபி 1 மந்த். அதுக்காங்க இவ்வளவு பாடுபட்டீங்க, இவ்வளோ பணத்தை போய் கொட்டுனீங்க. அது இன்பமாங்க? இப்ப நினைச்சு பார்த்தா சாதாரணமா 20,000 ருபீஸ்ல இருக்கிற போனே இதை விட நல்லா ஒர்க் பண்ணுது. ஆப்பிள்ல பல விஷயம் பண்ண முடியல. துன்பம். ஆனால் அது ஆரம்பத்தில் இன்பமாய் எனக்கு தெரிகிறது. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதாங்க. பிரச்சனை என்னன்னா, நான் துன்பத்தை துன்பமாக உணர்வதில்லை. அடிக்கடி வகுப்புல காட்டுற இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அப்பர் பெருமானுடைய அந்த அற்புதமான பாடல். சிலர் ஆமைய கொன்னு சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமைய என்ன பண்ண முடியாது? ஒரு பெரிய கழி வச்சு அத அடிச்சு அத கொல்ல முடியாது. ஏனென்றால் ஆமை ஓடு மிக மிக வலியது. அப்ப ஆமைய எப்படி கொல்லுவது? அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய அடுப்பு மூட்டுறாங்க. பெரிய அண்டா வைக்கிறாங்க. அந்த அண்டால பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்துல குளிர்ந்த தண்ணீர் ஊத்துறாங்க. இந்த ஆமைய தூக்கி அந்த அண்டால குளிர்ந்த தண்ணீல போட்டாங்க. கீழ அடுப்பு மூட்டிட்டாங்க. இப்போ இந்த ஆமை என்ன பண்ணுது? "ஏய் இது புது என்விரான்மென்ட். ஏய் இது நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல." அப்படின்னு அதுக்கு ஒரே சந்தோஷம். அது அப்படியே லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு வருது. "ஏய் இது நல்லா இருக்குல்ல." அப்படியே நம்ம ஜம்ப் ஜாலியா போகுதுல்ல. டைவ் அடிக்குது, மேல போகுது, கீழ வருது, லெஃப்ட் போகுது, ரைட் போகுது. நல்லா இருக்கே. இந்த நியூ என்விரான்மென்ட் நல்லா இருக்கே. சூப்பரா இருக்கேன்னு அது எவ்ரி மொமெண்ட் இட் இஸ் என்ஜாயிங். ஆனா அதுக்கு பாவம் தெரியல. கீழ என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அடுப்பு மூட்டியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி என்ன ஆயிட்டு இருக்கு? சூடாகிக் கொண்டிருக்கிறதுன்னே அதுக்கு தெரியலைங்க. ஏன் தெரியலன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்கிரிமெண்டல் ரைஸ்ன்னா என்ன அர்த்தம்னா, நொடிக்கு நொடி அந்த வெப்பம் ஏறுகிறது பாருங்க. அது ரொம்ப 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 குறைவாக இருப்பதால், அது உண்மையில் வெப்பம் அடைகிறது என்று அந்த ஆமையால் உணரவே முடியல. அது ஆஸ் இஃப் சாதாரணமா இயல்பா இருக்கிற மாரி நெனச்சுட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்போ அது உணரும்? எப்போ தண்ணியோட ஹீட் தாங்கவே முடியாத அளவுக்கு 70 டிகிரி அது மேல தாண்டும் பொழுது தான், "ஐயோ! இது என்னமோ இடம் போலிருக்கே! ஐயோ! கொதிக்குதே! சூடு தாங்குதே! தாங்க முடியலையே! வெளியில வர முடியலையே! எப்படி தப்பிக்கிறதுன்னு?" அப்பதான் அது நெனச்சு பாக்குது. பட் பை த டைம் இட் இஸ் டூ லேட். தன்னையே இழக்கிறது. அதுபோலத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம்னு அப்பர் பெருமான் சொல்றாருங்க. நான் சொல்லல. அப்பர் பெருமான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்மளும் இந்த கிரிக்கெட் இன்பம், சோன்பப்டி இன்பம், சினிமா இன்பம். அப்படியே ரசிச்சு, ரசிச்சு அதுல மேலயும், கீழயும், லெஃப்ட்லயும், ரைட்லயும் அங்க இன்பம், இங்க இன்பம், இதுல இன்பம், அதுல இன்பம்னு டைவ் அடிச்சுட்டு அங்கேயும், இங்கேயும் சுத்திக்கிட்டு, திரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். நமக்கு தெரியல. இவைகள் எல்லாம் எனக்கு துன்பத்தை தருகின்றன. தெரியல. சோன்பப்டி ஒரு நாள் கொண்டு போய் சுகர்ல கொண்டு போய் நிறுத்த போகுது. தெரியல. தேவையில்லாம ஆடி, காரு, ஆப்பிள் ஃபோன்னு வாங்கி, வாங்கி ஒரு நாள் கடன கட்ட முடியாம நடுத்தெருவுல நிக்க போறேன். தெரியல. ஆனால் இவைகள் எல்லாம் இன்பம், இன்பம், இன்பம்னு அலையிறேன். ஒன் ஃபைன் டே என்கிட்ட பொருளாதார வசதி இல்ல. கடன கட்ட முடியலன்னு நடுத்தெருவுக்கு வருவேன் பாருங்க. பட் பை தட் டைம் இட் வில் பி டூ லேட். அதனால ஆரம்பத்திலேயே இது துன்பம் என்று உணருங்கள். துன்பம் என்று உணர்ந்தால், இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று நாம் சிந்திப்போம். அப்போ இதற்கு ஒரு துணை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று
நம்மோடு தோன்றா துணையாகவே இருக்கக்கூடிய பெருமானை இயல்பாகவே நாடுவோம் என்பதுதான் இந்த